கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தானை பற்றி நாம் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். நான் சொல்வதெல்லாம் சரியான்றதை நீங்கள் ஒரு கணம் செக் பண்ணிக்கங்க. தானை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் தகப்பனாகிய யாக்கோப்பு அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவன் தன்னுடைய சகோதரனுடைய குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுடைய காலை என்ன பண்ணுறான்? குதிகாலை விழத் தள்ளுகிறவனும் வழியில் அவனுக்கு பாம்பாகவும் சர்ப்பமாகவும் விரியனாகவும் இருப்பான் என்று ஒரு பூமியின் ஆசீர்வாதத்தை குறித்து அப்பா அவனுக்கு சொன்னார். அப்படியே பரலோக தேவனின் ஆசீர்வாதத்தை மோசே 33ஆம் அதிகாரம் உபாகமம் 22வது வசனத்தில் நாம் பார்த்தோம். இவன் ஒரு சிங்கம். கவனிச்சிங்களா? 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தோம். இவன் யாரு? இவன் ஒரு சிங்கம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ராகேலுடைய அவசர புத்தியினால 2 பிள்ளையை அவள் பெற்றுக்கொண்டாள். நப்தலியும் தானும். அவசரத்தினால் கிடைத்த பரிசு என்ன சொல்லுங்க பார்ப்போம்? நியாய தீர்ப்பு போராட்டம். டென்ஷன். ஆகவே இவன் இப்படி அவசரக்காரன் என்று சொல்லி கடந்த சண்டே நாம் பார்த்தோம். இவன் ஒரு அந்திக்கிறிஸ்து. இவன் மூலம் தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை நாம் பார்த்தோம். மிக முக்கியமான ஊழியத்தில் இந்த கோத்திரத்திற்கு பங்கு கொடுத்தார். அவன் நியாயாதிபதியாக இருப்பான் என்று கர்த்தர் சொன்னது போலவே சிம்சோன் ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தில் அகலியாப் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைகள் எல்லாம் செய்தான் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளில் பலத்த காரியங்களை செய்தார் என்பதை நான் அறிந்து அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் இப்பொழுது நாம் செகண்ட் பார்ட்டில் முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது யோசுவாவினுடைய காலத்தில் கானானுக்குள் பிரவேசித்த பிறகு கானானில் பங்கு கொடுக்கப்பட்டது. கானானில் பங்கு கொடுக்கும் பொழுது இப்பொழுது தானுக்கு பங்கு கிடைக்கிறது. யோசுவா 19ஆம் அதிகாரம் 40வது வசனம். 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இன்மேசேன், சாலாபின், ஆயலோன், பெத்லா, ஏலோன், திம்னதா, எக்ரோன், எல்தேகே, கிபெத்தோன், பாலாத், ஏகூத், பெனெபெராக், காத்ரிம், மோன், மேயார்கோன், ராகோன். காத்ரீன் கூட இருக்குது பாருங்க. காத்ரீன் இருக்கு பாருங்க. எங்க பைபிள் இருக்குதான்னு கேட்பீங்க. காத்ரீன் இருக்கு பாருங்க, செக் பண்ணிங்க. ஓகே. மேயார்கோன், ராகோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. அப்புறம் தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமா இருந்தபடியால் தான் புத்திரருக்கு கொடுத்த எல்லை எப்படி இருந்ததா? ஒடுக்கம். சின்ன இடத்த கொடுத்துட்டாரு. அவங்க ஆளுங்களுக்கு பெரிய இடத்த கொடுப்பாரு. எங்களுக்கு எப்படி கொடுத்துட்டாரு? ஒடுக்கமா இருந்தபடினால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேலையா. அவர்கள் எந்த பட்டணத்து மேல்? லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். 48வது வசனம். இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். இப்பவே ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன தப்பு நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இடத்த பிடிச்சு கொடுக்குறாருன்னு சொன்னால்
அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அது இவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒடுக்கமாக இருக்குது. ஒடுக்கமாக இருந்தால் யாருக்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? யோசுவா கிட்ட கேட்கணும். கேட்கல. கேட்காதனால இவங்கள இஷ்டத்துக்கு போகிறாங்க, பக்கத்து பட்டணத்து மேலே விழுறாங்க, அந்த பட்டணத்தை தான் சேர்த்துக்கிட்டு அதை அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடமும் யாருடைய இடம்? தானுடைய இடம்னு பேரையும் போட்டுக்கிட்டாங்க. இப்போது நாம் ஒரு வரலாறுக்கு நம்ம போகலாம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 34வது வசனம். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். அந்த இப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், இவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் பெலிஸ்தர் தேசம். ஆனால் அதை விட்டுட்டாங்க. இவங்க எதை போய் அடிக்கிறாங்க? இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு தேசத்தை போய் அடிக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அப்படி அடித்ததுனால என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இந்த தானுக்கு கொடுக்கப்பட்ட கோத்திரத்தை கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணணுன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும். இப்போ நான் உங்களோட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுற நேரம் எனக்கு இல்லை. நான் சொல்கிறேன். பென்யமீன் கோத்திரம் மேற்கிலும், யூதா எப்ராயிமுக்கு நடுவாக ஒரு சின்ன பகுதி தான் தானுக்கு கிடைச்சது. சொல்லி பாருங்க. பென்யமீன் கோத்திரம் எந்த பக்கம் இருக்காங்க? அவங்க எல்லைக்கு மேற்கு பக்கம். யூதாவுக்கும் எப்ராயிக்கும் சென்டர் பாயிண்டில் இவங்களுக்கு சீட்டு விழுந்து இடம் கிடைக்குது. கர்த்தர் அந்த பகுதியை அவர் கொடுத்துருக்கிறார். இவங்க பெலிஸ்தர் தேசத்தை போய் அழித்து தன் நாட்டை என்ன பண்ணியிருக்கணும்? விரிவு படித்திருக்கணும். இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வாங்க என்னோடு கூட. இவர்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம்? அப்பா என்ன சொன்னார்? இவன் யாரையே தான் அழிப்பான். தன் சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சு இழுக்கிறதும். இந்தியா நண்டு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா நண்டு என்ன பண்ணும்? பாத்திரத்தில் எல்லா நாட்டு நண்டையும் விட்டா இந்தியா நாட்டு நண்டு என்ன பண்ணும்? எந்த நண்டையும் விடாமல் என்ன பண்ணும்? இழுத்து இழுத்து விடும். அந்த மாதிரி ஆட்கள் இவன். எப்படி இருக்குது கதை? கொஞ்சம் என்னோட கூட இன்ட்ரெஸ்டாக நீங்களாம் நல்லா கவனிக்கிறீங்க. இன்ட்ரெஸ்டாக இதே சந்தோஷமான ஒரு பார்வையோடு 18ஆம் அதிகாரத்துக்கு அப்படி நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு மூவ் பண்ணுங்க. அப்பொழுது 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அங்கே இருக்குது. நியாயாதிபதிகள் முதல் வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். இதே வேலை தான் இவங்களுக்கு. இடம் கொஞ்சமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? அப்படியானால் என்ன பொருள் என்று சொன்னால், இவர்கள் திருப்தி இல்லாதவர்கள். என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஸ்தோத்திரம். இடம் அவர்கள் கோத்திரத்தாருக்கு குடியிருக்கிறதற்கு சுதந்திரம் தேடினார்கள். அவர்களுக்கு இஸ்ரேல் கோத்திரத்தார் நடுவே என்ன இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு வார்த்தை, புரியாத ஒரு வார்த்தை. கோத்திரத்தார்கள் நடுவே, கோத்திரங்கள் நடுவே போந்த. தூய தமிழ் வார்த்தைங்க அது. உரிமை சொத்து. போந்த. இந்த போந்த எந்த மாவட்டங்க? அது வட்டார மொழி போந்தன்னா தூய தமிழ் வார்த்தை. போந்த உரிமை என்று பொருள். அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே உரிமை சுதந்திரம் கிடைக்கல. ஆகவே என்ன பண்ணாங்க? தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திர தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சேராவிலும் எஸ்தோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களுடன் சொன்னார்கள். அவர்கள் எப்ராய் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டு அண்டையில் இருக்கும் பொழுது லேவியனான வாலிபன் சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், இங்கே உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? இந்த இடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று அவனிடத்தில் கேட்க, அதற்கு அவன் என்னென்னபடி மீகா எனக்கு செய்தான். ஆகவே அவனுக்கு என் வேலை செய்ய, ஆசாரி ஊழியம் செய்ய எனக்கு கூலி பொருத்தினான் என்று சொன்னான்.
அப்பொழுது அவர்களை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா, நீ கொஞ்சம் விசாரித்து சொல்ல. போன ஆளுங்க எவ்வளோ பக்தி ஆளுங்க பாருங்க. உடனே தீர்க்கதரிசனம் யார்கிட்ட கேட்குறான்? என்ன சாமுவேல் மாட்டின மாதிரி இருக்குது இவங்ககிட்ட. மீகாவின் வீட்டில் ஒரு ஆசாரியன். நடந்தது என்ன? அப்புறம் தொடர்ந்து படித்தா நல்லா இருக்கும். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்க, உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயூஸுக்கு போய், நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் எந்த பட்டணத்தை அழிச்சாங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இடம் பத்தாதனால எங்கே போனாங்க? லாயிஸை அடித்து அவங்க இடத்த பெருகிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லை? அந்த வரலாறு தான் இங்கே வந்துட்டு இருக்குது என்னோடு கூட. அவர்கள் லாயிஸுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதியோனருடைய வழக்கத்தின்படியே அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? படிங்கம்மா, படிங்க. பயம் இல்லாமல் அமெரிக்கையும் சுகமாயிருக்கிற தேசத்தில் அவர்களை அடக்க எப்படி இருந்திருப்பாங்க? நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி ரொம்ப பெருமூச்சு விட்டேன். நிம்மதியான மக்கள்ப்பா, யாருமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்காங்க. அதிகாரம் இல்லை என்பதையும் அவர்கள் சீதியோனருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும், இதுவும் தமிழ் வார்த்தைங்க, இதுவும் தமிழ் வார்த்தை, எந்த தொடர்பும் இல்லையா? சுவையா கவையா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. படிக்க மாட்டேன்றீங்களே, எப்படி நாமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கண்ணாடி போடாமல் படிக்கணும்னு பார்க்குறேன் நாமும். ஸ்தோத்திரம். ஓகே, கண்டிப்பாக போட மாட்டேன் உங்கள் எதிர, கவலைப்படாதீங்க. கவை காரியம் இல்லை என்பதை கண்டு சோராவிலும் எஸ்தாவிலும் இருக்கிற தங்கள் சகோதரிடத்திற்கு திரும்பி அவர்கள், சகோதரரே, நாங்கள் போய் வருகிற தேசத்தை பார்த்தோம், செமையாக இருக்குதப்பா, அதிகாரியும் இல்லை, ராஜாவும் இல்லை, நம்ம கேட்பார் மேய்ப்பார் இல்லை, போகிறோம், அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், வின் பண்ணுறோம், வரோம். அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு ஆசாரியனையும் பார்த்தோம். ஆகவே நான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொல்ல, அப்போ 10வது வசனம், நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சோராவிலும் எஸ்தோவிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுத பாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய், இப்படி கதை அப்படி நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன், இவர்களுக்கு இடம் இல்லையா? நேரம் யாருக்கிட்ட கேட்கணும்? யோசுவா கிட்ட கேட்கணும். ஆனால் அங்கேயும் வரல. நேராக இவங்க யாருக்கும் சொல்லாமல், நமக்கு சீட்டு விழுந்துச்சு, இனிமேல் நம்ம போய் அடிக்க வேண்டியதுதான்னு சொல்லி யாரை போய் அடிச்சிருக்கிறான்? ரொம்ப பாவப்பட்ட மக்கள். நீ தைரியசாலாம் யாரை போய் அடி? தைரியசாலிக்கிட்ட போய் மோதணும். உனக்கு நேர் பவர் பக்காவாக யார்கிட்ட இருக்குதோ அந்த ஆள்கிட்ட போய் மோதணும். பாவம் பஞ்ச பரதேசிக்கிட்ட போயிட்டு மோதனா எப்படி? யோசித்து பாருங்களா. அதனால தான் ஒரு தலைப்பு வச்சிருக்கிற இந்த கூட்டம் என்ன கூட்டம்? திருப்தி இல்லை. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவ. போதுங்க. 29வது வசனம் வாசிங்க. பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். ஓகே, இது ரெண்டும் ஒரு சம்பவம் தான். இதுக்கு முன்னாடி அந்த லாயிஸ் என்ற பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இப்போ என்ன பேர் வச்சுட்டாங்க? தான். இவங்களுக்கு இதே வேலை தான். போகிற இடத்துலலாம் யார் பேரை நாட்டுறதே? தான். அன்பு நண்பர்களே, ஏழைகளை கொள்ளையிடக்கூடாதாம். ஏழைகளுக்கு துணை யாரு? படைத்த தெய்வம். அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏழைகள் பேரில் இரக்கமாக இருங்கள். முதியோர்களிடத்தில் இரக்கமாக இருங்க. இந்த தான் கோத்திரத்தார் திருப்தி இல்லாத மக்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு
எல்லா வகையிலும் இயேசு போதுமானவராக நாம் வந்துடணும். ஸ்தோத்திரம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு பெரிய கடன்காரங்களாகி நாம் பெரிய பிரச்சனையில் அகப்படுறது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேதனையில் முடிஞ்சிடும். அது ரொம்ப கவனம். முடிஞ்ச வரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா வேதனைப்படாத அளவுக்கு நீங்கள் வாழுங்க. ஸ்தோத்திரம். எந்த வகையிலேயும் கடன்களில் அகப்படாமல், எந்த வகையிலேயும் நாம் மனுஷர்களுடைய சொல்லுக்கு அகப்படாமல் மிக கவனமாய் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கணுமே ஒழிய எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய ஊழியங்களில் நம்முடைய காரியத்தில் நாம் மிக கவனமாய் கர்த்தருடைய விருப்பம் என்னை நிறைவேறட்டும் என்று சொல்லலாம். இந்த நாள் காலை ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிந்தனையோடு கூட எப்பவுமே ஆரம்பிப்பது வழக்கம். இன்றைக்கு என்ன சிந்தனை? மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கற்பித்தபடியே செய்து முடித்தான். மகிமை தானாகவே இறங்குச்சு. ஸ்தோத்திரம். அவர் கற்பித்த கற்பனையின்படி அல்லது அவர் சொல்லப்படி நான் நடப்பேனானால் ஆவியானவர் நீ கூப்பிட வேணாம், வாரு மாவியே. அவர் என்ன ட்ராவலாக போயிருக்காரு? நோ. ஏன் அவரை கூப்பிட வேண்டியதாக இருக்கு? எங்கே இழந்தேன்? எங்கே அவர் என்னை விட்டு மறைந்து போனார்? சரி, கவனிங்க. திருப்தி இல்லாத மக்களுக்கு இப்படி தான் பிரச்சனைகள் மாறாமல் அப்படியே இருக்கும். வாழ்க்கையில் திருப்தி வேணுங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோதான். திருமண வாழ்க்கையில் திருப்தி. நான் சொல்லுவேன், ஒன்று மட்டும்தான் திருப்தியே இல்லை எனக்கு. இந்த ஆத்துமா பாரம் மட்டும்தான் எனக்கு திருப்தி ஆகலை, மற்றதெல்லாம் திருப்தி ஆகிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சத்தமே காணுமே. அதுவும் திருப்தி ஆயிடுச்சுன்னா செத்துருவோன்னு அர்த்தம். ஆத்துமா பாரம் எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா என் ஜீவன் போயிடுச்சுன்னு பொருள். உயிர் இருக்க மட்டும் அந்த தாகம் என்னை விட்டு நீங்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பெருமூச்சு. கர்த்தரிடத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அந்த தாகம் நின்றுடக்கூடாதப்பா. அந்த தாகம் இருக்கிறதுனால தான் மீட்டிங்ஸ், அந்த தாகம் இருக்கிறதுனால தான் பல காரியத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆத்மா தாகம். நண்பர்களே, இப்போ என்ன நடந்தது? 20ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம். இதனால் நடந்த விபரீதம் என்ன? இவர்கள் திருப்தி இல்லாத போனதுனால விபரீதம் என்ன? 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள. இப்போ பேர் எப்படி வந்துச்சு பாருங்களா. தான் முதல் எல்லைக்குரிய மாறி போச்சு. இப்போ ஏன்னா இப்போ எல்லையை எக்ஸ்ட்ரா போட்டதுனால எல்லை என்ன ஆகி போச்சு? நீண்டு போய் இப்போ தலை எங்கே போயிடுச்சு? இப்போ தான் கிட்ட போயிடுச்சு. தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயா தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் காலத்தில் பாருங்களேன். 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. என்பது என்ன ஆகி போச்சுன்னா எல்லை குறியாவே மாறி போச்சு. ஸ்தோத்திரம். என்னங்க, இஸ்ரேலுடைய உச்சம், இஸ்ரேலினுடைய எல்லையே இவன் எக்ஸ்ட்ரா போட்டதுனால, இவன் திருப்தி இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு? இப்போ எல்லைக்குறி அப்படி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னொரு திடுக்கிடும் செய்தி கூட நான் சொல்கிறேன் பாருங்க. 3வது என்ன திடுக்கிடும் செய்தி? 3வது இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? இந்த லாயிஸை பிடிக்க போனாங்களே, எங்கே போனாங்க? லாயிஸு தான் போனாங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. மீகா வீட்டுக்கு போனாங்கல்ல. அந்த ஆசாரியம் பண்ணுறான்னா கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாது தான் அவன் ஆசாரிய வேலை செய்யணும். இப்போ இந்த ஆசாரியம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா பொம்மைக்கு போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, விக்கிரகம். இவனை கேட்குறான், என்னடா எப்படிடா இந்த மிக ஆசீர்வாதமாக இருக்கிறான்? நான் ஆசாரிய பணி செய்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொரூபத்துக்கு நான் ஆசாரியனாக இருக்கிறேன். கர்த்தருடைய நான் மயம்படுற்றோம். ஆகவே சிலை வழிபாடுக்கு கர்த்தர் அருவருப்பானவர். இப்போது திரும்ப நாம் ரிவேஸ் ஆகி எங்கே போகலான்னு என்ன இப்படி இருக்கீங்க? திரும்ப மீகா வீட்டுக்கு போங்க. மீகா வீட்டில் நடந்த கலாட்டா பாருங்கள், என்ன நடக்குது பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் தொடர்ந்து படிக்கலாம்.
அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கும் பொழுது தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிட்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமா இரு. சூப்பர் ஆளை தான் செலக்ட் பண்ணிட்டானுங்க பாரு. இன்னைக்கு நிறைய சபைகள் இப்படி தான் இருக்கு. நல்லா பாட்டு பாடினா போதும், அவர் தான் எங்கள் பாஸ்டர். கொஞ்சம் டொனக்ட் பண்ணிட்டா போதும், அவர் தான் எங்கள் பாஸ்டர். அவன் நல்லவனோ கெட்டவனோ கர்த்தர் அவனோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஒன்று சொல்லிட்டான்பா. என்ன சொல்லிட்டான்? நீங்கள் போங்க, காரியம் உங்களுக்கு அவ்வளோதான். இவர் தான் தீர்க்கதரிசி. இப்போ ஆக்சுவலாக அவன் சொன்னது போய் அது எப்படி கர்த்தர் பேசுவார்? தானே என்ன சத்தமே காணோம். நீங்கள் யாருமே இல்லைல்ல? அப்பா உஷாராக இருக்கீங்க பொழுது. தானே என்ன தம்பி, யாரும் ஊங்க கொடுக்க மாட்டேன்றீங்க? தானே தூங்குறீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன ஊங்க கொடுங்க. தானே ஓகே. தானே பாடினீங்கன்னா அப்புறம் நான் தந்தனே தான் பாட வேண்டியதாகிடும். வாழ்க்கை தகுதிதோம் போட வேண்டியதாகிடும். அப்புறம் மிருதங்க வாசிக்க வேண்டியதாக இருக்கும். தகுதிதோம். நண்பர்களே, என் அன்பு மக்களே, நடந்தது என்ன? இப்பொழுது வாயை மூடிக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வாடான்னு பேச நடந்தது. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு. அது என்னது இதமியப்பட்டு? அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்களேன். மகிழ்ச்சியுற்று அப்பா சந்தோஷமாயிடுச்சான். அதெல்லாம் கொஞ்சம் கீழே அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி நீங்கள் என்ன படிக்கிறாங்களோ அதை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிங்க. அப்படியே ஒன்றும் தப்பு கிடையாது. வெகு சீக்கிரத்தில் இந்த டிரான்ஸ்லேஷன் உங்கள் கையிலேருந்து மாறிடும். இந்த பவர் டிரான்ஸ்லேஷன், இது பழைய டிரான்ஸ்லேஷன். அது மகிழ்ச்சிப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம் பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போன போது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனின் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம் என்றான். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கடும் கோபம் உங்கள் மேல் விழுவார்கள். கோபிகள் என்ன? கடும் கோபம் என்று பொருள் மாத்திக்கிங்க. கோபிகள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டய கருக்கினால வெட்டி பட்டணத்தை அக்கினியா சுட்டெரித்து போட்டார்கள். இது சீதோனுக்கு தூரமாக இருந்தது. அந்த பட்டணம் சீதோனுக்கு தூரமாக இருந்தது. வேறு மனுஷரோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியினால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம்
பெத்ரேகோப்புக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். இங்கதான் மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆராதனைக்காரர் ஆயிட்டாங்க. இதை காட்டுறது தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோம். ஒன்றும் தப்பு கிடையாது, பைபிள் தானே படித்தா. ஆமாம், என்ன காரர்களாக மாறிட்டாங்க. மக்களே இங்கே பாருங்க, ஆசையாய் ஆரம்பிக்கும் பொழுது சிலுவை போட்டு ஆரம்பிக்காத. நீ போடுற சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவையா அல்லது 2 கல்லர்கள் இருந்தார்களே அந்த சிலுவையா? உன் தாளியில் என்ன சிலுவை இருக்கிறது பார். என்ன சிலுவை? விக்கிரகத்திற்கு கர்த்தர் தூரமானவர். விக்கிரகத்திற்கு உன் வீடு தூரமாக இருக்கட்டும். என்னதான் தாலியில் போடுறது பாஸ்டர்? அன்பை விட வேற என்ன அடையாளம் இருக்கு? உன் புருஷனுக்கு அடையாளம் என்ன? நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே ஊரு பார்க்க தான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஞாபகம் இருக்கட்டும். உலகத்துக்காக தான் அடையாளம் ஒழிய வாழ்க்கை வாழறதுக்கு என்ன தேவையில்லை. என் மனைவி என்ன போட்டுட்ருக்காங்க, என் மனைவிக்கு நான் என்ன போட்டுட்டுங்கிறேன்? நான் ஒன்றும் இல்லையே. எங்களுக்கு அடையாளம் இதுதான். என்ன நண்பா? அன்புதான். இருவருக்கும் பாலம் எது? அன்புதான். எங்கேயாகிலும் விக்கிரகம் இருக்குதா? வீட்டில் போய் பாருங்க. சில ஞானிகள் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் என் வீட்டுக்கு வந்தார். எங்களுடைய அலமாரியில் கபோர்டில் 2 யானைக்குட்டி பொம்மை இருந்துச்சு. ஓ, நீங்கள் விக்கிரகம் வச்சுன்னுக்கிறீங்கன்னாரு. கபோர்டில் என்ன இருக்கு? இதுவே விக்கிரகமா உங்களுக்கு? என்னத்தை சொல்கிறது? ஸ்தோத்திரம். நான் மயில் வச்சிருக்கிறேன், மயிலினுடைய இறகு வச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பொருளும் விக்கிரகங்களுக்கு, மனுஷர்கள் வணங்கிட்டு இருக்கிற தெய்வங்களுக்கு அடையாளமாக தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் வீட்டை அலங்கரிக்க நான் என்ன வச்சுருக்கிறேன்? மயில் இறகு வச்சுருக்கிறேன், யானை வச்சுருக்கிறேன், சில அழகழகான பொம்மைகளை வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வணக்கத்திற்குரியதல்ல. எது? அழகுக்கு நான் வச்சுருக்கிறேன். தட்ஸ் ஆல். வேப்ப மரம் வளர்த்துன்னு இருக்கிறேன். ஆடி மாதம்னு சொன்னால் எல்லையை காக்கும் வேப்பம் கொழுந்துகள் என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே சொறி வச்சு. நீ என்ன மாதத்துக்கு ஒரு நாள் தான் சொருவுற? 365 நாளும் என் வீட்டு வாசலில் நிரப்புது வேப்ப மரம். வலது பக்கத்தில் வளர்த்துட்டேன், இடது பக்கத்தில் வளர்த்தாச்சு. ஸ்தோத்திரம். என் வீட்டு உயரத்தை தாண்டிடுச்சு. அது 2 மாடியும் தாண்டிடுச்சு. ஸ்தோத்திரம். என்ஜாய் பண்ணுறேன். ஹலோ, வேப்ப மரத்தை வளர்த்துப்பார், உன் வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த சத்தமே காணுமே. ஆலமரத்தை வளர்த்துப்பார், உன் வீட்டுக்கு திண்ணை நிழல் கொடுக்கும். என்ன இது பொது மேடை ஆகிடுப்போது. அப்புறம் புங்க மரத்தை வளர்த்துப்பார், உன் வீட்டில் சொறி சிறங்கு வராது. பூ அரச மரத்தை வளர்த்துப்பார், உன் வீட்டிலே சளி தொல்லை வராது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குணம் உண்டு. ஆனால் நம்ம எந்த மரத்தையுமே வளர்க்கலை. வெறும் குரோட்டன்ஸை வச்சுக்கின்னு வீட்டில் கொஞ்சின்னுக்கிறோம். எதை வச்சுக்கிட்டு? செடிகளை. இன்னும் சரி வெட்டுடுவோம் அதை. ஆகவே மரங்களையே இன்னும் ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போ விக்கிரகமாக்கி வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், என் வீட்டிலேருந்து உடைச்சிக்கின்னு போய் நீ வைக்கிறத விட மரத்தையே வச்சுக்க. ஸ்தோத்திரம். நண்பர்களே, ஆகவே உங்களுடைய பேனாவிலோ அல்லது உங்களுடைய செல்ஃபோன்லேயோ எந்த பொம்மையும் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. இப்போ இவங்க 3வது எதை வச்சுக்கிட்டாங்க? நம்பிக்கை. பாருங்கள் எப்படி இருக்குது. எது என்னை காப்பாற்றும்? பிரைஸ் காட். என்னை யாரும் தப்பாக எண்ணாதீங்க. என்ன, நான் உங்களுக்கு ஜெபம் என்ன ஜெபிச்சு தான் கொடுப்பேன். ஆனால் என்ன கூட அது கிடையாது. சத்தமே இல்லையா? ஆமாம், நான் சொல்லலை. இல்லை சிரிக்கிறீங்களா யோசிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். எனக்கு செக்யூரிட்டி அது கிடையாதுங்க, இயேசு தான். பிரைஸ் காட். ஏதோ உங்களுடைய ஆத்திரத்துக்கு, உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் என்ன பண்ணி தரேன்? ஜெபிச்சு தரேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஆனால் எனக்கு செக்யூரிட்டி 3 எழுத்து தான். எது? பிரைஸ் காட். அதில் நீங்கள் வளரணும். அது வரைக்கும் உங்களை எது பாதுகாக்கட்டும்? ஜெபம் என்னை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர். அந்த வல்லமையை எதை கூட ஒப்பிடுவே
முடியவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டில் இங்கே பாருங்களேன், கவனிக்கிறீங்களா இல்லையா? கொடுங்களேன். பழைய ஏற்பாட்டில் கற்பனையின்படி செய்கிற மோசேவுக்கு அவருடைய யெகோவா என்ற நாமம் வல்லமையுள்ளதா இருந்தது. யோசுவாவுக்கு இயற்கை, சூரியன், சந்திரன் கட்டுப்பட்டது. ஏன்னா என் கற்பனையின்படி நீ செய்வாயானால், நான் சொல்லுவேன், கற்பனை என்கிற வார்த்தை பொருளாக மாம்சமாக எனக்குள்ளே வந்த பிறகு அந்த வல்லமை எனக்குள்ளே அவர்களை போல அல்ல, பல ஆயிரம் மடங்கு அதிகமாக கிரியை செய்யணும் எனக்குள்ள. ஹல்லேலூயா. ஒரு 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 கற்பனையை கை கொள்ளுகிற, கட்டளையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவ்வளவு வல்லமை வெளிப்படுமானால், ஏன் தெரியுமா? அந்த வல்லமையெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று காட்டுவதற்காக அவளுக்கு எகிப்துக்கு தேவைப்பட்டது. கானானியர்களுக்கு முன்பதாக அதெல்லாம் தேவைப்பட்டது. இன்றைக்கு வல்லமை ஏன் தேவைன்னு நான் கேட்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை நிரூபிக்க சுவிசேஷம் சொல்வதற்கு அது தேவைப்படுகிறது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. மற்றபடி எனக்கு அற்புத அடையாளங்கள் வச்சாதான் கடவுள் எல்லாம் கிடையாது. அவர் பேசும் தெய்வம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எங்கேயோ ரொம்ப ஆழமாக இறங்கிட்ட மாதிரி தெரியுது உங்கள் கண்ணில். ரொம்ப 2 கண்ணும் மேலே போயிடுச்சு உங்களுக்கு. நான் கொஞ்சம் ஆழமாக தான் இறங்கியிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கும். எஸ், ஹலோ. நம்முடைய வாழ்க்கை அற்புத அடையாளங்களோடுவே போயிட கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா அதுவும் என்னவாயிடும்? விக்கிராராதனை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் எனக்கு போதுமானவர். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். சகோதரனே, சகோதரியே, எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர். நான் சொல்லுவேன், அவர் எனக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு அனுமதியும் என்னை பழக்குவிக்கிறாரே ஒழிய என்னை கீழே தள்ளுவதற்கு அல்ல. ஞாபகம் இருக்கட்டும். உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, அல்லது உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அவர் அனுமதிக்கல, கற்றுக்கொள்ளதான். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம் பாருங்களேன். ஏன்னா என் பிள்ளை அடுத்து ப்ரொமோஷனுக்கு போகணுன்றதுக்காக தான். அதே போல் தான் நாமும் இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு சோதனையும் கடந்து போக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுவேன், அவர் பொம்மையிலேயோ ஃபோட்டோவிலேயோ இல்லை. அவர் வார்த்தையாக உன் நடுவே என் நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கூட அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் முகத்தை பார்ப்பேன். நான் அவரோடு கூட நான் ரொம்ப அவருடைய சித்தத்தின்படி ரொம்ப செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் தத்ரூபமாக நானும் அவரும் ஒன்றா நடப்போம். சில நேரங்களில் சில விஷயங்களில் நானும் யார் தான்? பலகீனமான மனுஷன் இல்லையா? சில நேரங்களில் கால் ஸ்லிப்பாகும் பொழுது அப்படியே தேட வேண்டியதாக இருக்கு. யார? என் நாயகனை, என் நேசரை. என்னுடைய ஜெபம் எல்லாம் ரிக்வஸ்டே கிடையாதுங்க. என்னுடைய ஜெபம் எல்லாம் நானும் அவரும் பேசணும், இவ்வளவுதான். பெட்டிஷன் வைக்கவே மாட்டேன். பெட்டிஷனே கிடையாது என்கிட்ட. ஸ்தோத்திரம். என்னுடைய ப்ரேயரில் பெட்டிஷன் கிடையாது. என்னதான்? அதனால் மணிக்கணக்காக பல மணி நேரம் அவர் சமூகத்தில் இருப்பதற்கு காரணமே பெட்டிஷனே கிடையாது என்கிட்ட. நீங்கள் என்கிட்ட சொன்னால் கூட பெட்டிஷனாக சொல்ல மாட்டேன். இப்படி தருணுக்கு உடம்பு முடியலையா அப்படி தான் சொல்லுவேன் ஒழிய, உங்களை மாதிரி நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. சிலர் அப்படி வசனத்தை வச்சு அப்படியே அடுக்கடுக்காக பேசுகிறீங்க. ஆனால் அந்த மாதிரி என்னால் பேச முடியலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, உறவாட தெரியும். அப்பாவோட என்ன பண்ண முடியும்? என்னால் பேச முடியும், அவ்வளோதான். செபிங்க, நல்லது. நண்பர்களே, விக்கிரகம் மகாபெரிய ஆபத்து. எங்கேயாகிலும் உங்கள் ஃபோட்டோஸ் எங்கேயாகிலும் சுவரில் ஒட்டிக்கிட்டு வச்சுருக்க போகிறீங்க, அது ஆபத்து. சிலர் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஜெபிப்பாங்க. அவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க, நாமும் ஃபோட்டோ வச்சுருக்கிறோம், வசனம் போட்டோவை. அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அதுவும் மக்கும், இதுவும். ஆமாம், என் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்களேன், ஏதோ ஒன்று இருக்கும், உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கேன். அதுவும் சில நாள் கழித்து என்ன பண்ணோம்? குப்பைக்கு போக. அதுவும் தெய்வம் அல்ல. தெய்வம் எது தெரியுமா? நீங்கள் அனுபவிக்கிறீங்களே அதுதான் தெய்வம். இந்த வார்த்தைகள் நான் அனுபவித்து, நான் தியானித்து, இது நான் பலப்பட்டால் தெய்வம்,
அப்படியானால் இதுவும் எனக்கு என்னதான்? பைபிள் எடுத்து வைடி, குழந்தை அழுது பாரு, அலறுது, எதுக்கு, எங்கே வைக்கணுமா? பிரதர், நீங்கள் எங்கே போனாலும் புதிய ஏற்பாடு கையில் எடுத்துன்னு போங்க. தப்பான உபதேசங்கள். இது கத்தின்னு சொல்கிறாங்க. கத்தி தான். உனக்குள்ளே இதனுடைய புத்தி வந்தால் இது கத்தி. அப்படியானால் விக்கிரகம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இதை பிக் பண்ணிக்கிட்டு போங்க. எதை? பைபிளை. ஏன் தெரியுமா? லிசன் பீரியட், நமக்கு இன்டர்வல் பீரியட். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கலாம். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. ஏன்னா நமக்கு தான் இப்போ மொபைல் என்ன வந்துடுச்சு, ஃபோன், பைபிள் வந்ததுனால நமக்கு அது வேலை இல்லாத போயிடுச்சு. இப்போ நண்பர்களே, நான் விக்கிரகத்தை எங்கே எடுத்துன்னு வந்து வைக்கிறேன் பற்றியா? நான் மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. நாமும் எதை தான் நினச்சிட்டு இருக்கிறோம், இதையும் விக்கிரகமாக தான் ஆக்கி வச்சிருக்கிறோம். நான் சொல்லுவேன், இது தெய்வ வார்த்தை, தெய்வத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை தியானித்தால் மட்டும்தான் வல்லமை, இல்லாவிட்டால் இதுவும் விக்கிரகமாக மாறிடும். உங்கள் வீடுகளில் அழுக்கான வேதம், கந்தலான வேதத்தை வச்சிருக்காதீங்க, அதுவும் விக்கிரகம் தான். சிலர் எங்கள் அம்மா பைபிள், சிலர் எங்கள் அப்பா பைபிள், சில பிரசங்கி மரம்லாம் வச்சுருக்காங்க. ராங்கு. மாற்றிக்கிட்டே இருங்க. அவர்கள் வாழ்ந்து விட்டுட்டு போனாங்களே, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும், அனுபவங்கள் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த தான் கோத்திரத்தார் எங்கே போயிட்டாங்க? விக்கிர ஆராதனை ஆகிட்டாங்க. அதனால் நான் நீங்கள் கொஞ்சம் நிற்கலான்னு நினைக்கிறேன். நான் முடிக்க போகிற பிரசங்கத்தை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தான் கோத்திரத்தை போல் இவர்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாங்கலை, இன்னும் கொஞ்சம் வாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், இப்போ முதல் ராஜா சவுல் இல்லை, இஸ்ரேலுக்கு முதல் ராஜா சவுல், அப்படி தானே? கரெக்டு தானே? நான் சொல்கிறது என்ன தப்பா? இல்லையே, கரெக்டாக தான் சொல்கிறேன். இஸ்ரேலுக்கு முதல் ராஜா சவுல். சவுலுக்கு பிறகு யார் வந்தது? தாவீது. தாவீது பிறகு யார் வந்தது? சல்மோன் வந்தார். சல்மோனுக்கு பிறகு யார் வருது? எரோபியாம். பக்கா விக்கிர ஆராதனைக்காரன். இவன் என்ன பண்ணிட்டான்? அடே, ரெகேபியாமுக்கு ஆள் போயிடுன்னு சொல்லி தானில் ஒரு கன்றுக்குட்டியை வைத்தானாம். படிக்கலாமே என்னோடு கூட படிக்கிறீங்களா? ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 28, 29 படிக்கலாமே. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. பொன்னினாலே, அது கூட பாருங்க, சாதாரணமாக மர பொம்மையெல்லாம் இல்லை. எதில்? எப்பவுமே கொஞ்சம் விலை உயர்ந்து செஞ்சால் தானே கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குன்னு நினைப்போம். பொன்னினால 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், அங்கே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, சூழ்ச்சி பாருங்க. ஆகவே இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. இங்க பாருங்களேன், எதை சொன்னாலும் நம்புற கூட்டம் யாரு? இஸ்ரவேலர்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. எதுக்கு? எல்லாத்தையும் நம்புறது, எல்லா கூட்டத்தையும் நம்புறது. இங்க பாருங்க, யூடியூப்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸை பார்க்கணும், எந்த மெசேஜ் பார்க்கணுன்றது எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதான், தடவிட்டே போகணும். டைம் பாஸ். குவாலிட்டியான மக்களுடைய விஷயங்களை மட்டும் பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வியூஸும் அவங்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்குதுங்க. பார்க்காதீங்க. ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு டாப்பிக்கை போட்டு, அது உங்களை போய் தொட சொல்லும். நீங்கள் தொட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. தேவையில்லாததை பார்க்காதீங்க. ஊழியக்காரர்களை குறை சொல்கிறது, ஊழியக்காரர்களை மட்டமாக பேசுறது, ஊழியங்களை தரக்குறைவாக பேசுறது, அந்த வியூஸ் நீ போய் பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெட்டுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தான் கோத்திருத்தார் தன் சகோதரருடைய குதிக்காலை. அப்படியானால் கண்டிக்கக்கூடாதா? கண்டிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குமானால் நேரடியாக சாம்சனை கண்டி. ஏன் சாம்சனை பற்றி யூடியூப்பில் போடுற? கண்டி. நான் கண்டிக்க வேணான்னு சொல்ல, உனக்கு அந்த தைரியம் கெப்பாசிட்டி இருந்தால் லாய்ஸுக்கு போவாத, பெலிஸ்தன்கிட்ட போ. நேராக கண்டி, நேராக கேளு. அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி பிரசங்கத்தில் மைக்கு பிடிச்சிட்டு பேசக்கூடாது. நேராக பேசு. எனக்கு இந்த தம்பி மேலே எனக்கு குறைன்னா அதை நான் எங்கே காட்டக்கூடாது? ஏண்டா இது கடை அது நேரம், நீ நிறைய பிரசங்க மாதிரி எங்கே காட்டுறாங்க? தப்பு. அந்த பிரசங்கமே இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இது கர்த்தர் பேசுகிற இடம். மனுஷனுக்கு இங்கே இடமே
இல்லை. இவங்களை குத்தி பேசுறது, அவங்களை இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் தான் கோத்திரத்தார். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட உங்கள் காதை என்ன பண்ணீங்க? ஆள் இருங்க, நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டே என்ன பண்ணுங்க? காதை பொத்துக்குங்க. நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க இப்படி தான். குற்றம் பேசுறது, குத்தி பேசுறது, எசுக்கு புசுக்கா பேசுறது, எசல் பூசலாக பேசுறது. சோழி ஊழியத்திற்கு இடரலாய், ஒரு விசுவாசிக்கு இடரலாய் இருக்காதீங்க. ஒரு விசுவாசி உங்களுக்கு சரியில்லையா, நேராக பேசு. ஸ்தோத்திரம். தான் விஷயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ எரபியாம் தானில் ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். தான் இப்போ ஒரு 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 இம்பார்ட்டண்டான பிளேஸ் ஆகிப்போச்சு பாருங்களா. ஒரு கேபிட்டல் சிட்டியாக மாறி போச்சு. காரணம் என்ன? எல்லக்குரிய மாற்றிட்டானுங்க. நான் சொல்லுவேன், மகனே மகள, தான் என்ற இந்த விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது, போன வாரம் ஓப்பனிங்கு கொஞ்சம் கலகலன்னு தான் இருந்தது. இந்த வாரம் நீங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறதுனுடைய ஆழம் என்ன தெரியுமா? நான் எங்காகிலும் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்றதை நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. பார்த்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தாலி கயிறிலேயோ உங்கள் வீடுகளிலேயோ விக்கிரகம் இல்லாதபடி பார்த்துக்குங்க. எந்த விஷயத்திலேயோ அம்மா என்னை காப்பாற்றுப்பா, அப்பா என்னை காப்பாற்றுப்பா, அப்பா அம்மா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த தானுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தான் பழைய ஏற்பாட்டு 12 கோத்திரத்தில் ஒரு யூதாஸாக, ஒரு அந்தி கிறிஸ்துவாக, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்களில் ஒரு யூதாஸ் இருந்தது போல, தான் கோத்திரமாய் 12 கோத்திரத்தில் இவனும் ஒருவனாக இருந்தார். ஸ்தோத்திரம். எப்படியோ இருக்கட்டும். ஆகவே மக்களே, இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்பர் 1, திருப்தி இல்லாதவர்கள். என் அன்பு விசுவாசிகளே, ப்ளீஸ், துணி கடைக்கு போனால் தான் தெரியும் உங்கள் திருப்தி, நகை கடைக்கு போனால் தான் தெரியும் உங்கள் திருப்தி. போதும். செகண்ட் 1, விக்கிர ஆராதனைக்காரர்கள். எதிர்த்து நில்லுங்கள். எதுவும் எனக்கு இது பிடிக்கும் சொல்லிடாதீங்க. எனக்கு பிடிச்சது இயேசு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும், ட்ரெஸ் என்ன கலர், ஒன்று எதை கேட்டாலும் இன் ஜீசஸ், ஆமென், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசுதான் எனக்கு பிடிச்ச நிறம், இயேசுதான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு, இயேசுதான் எனக்கு பிடிச்சது, எல்லாமே அவரே. அவர் வந்துட்டால் போதுங்க. இந்த உலகமெல்லாம் வந்து போகிறதுங்க, எல்லாமே எல்லாம் வந்து போகிறது தான். எதுவுமே பர்மனெண்ட்டு வந்து போகிறது. வீடு வாசல் அழகு, உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் வந்து போகிறது. அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மாயை மேலே கண் வைக்காதே. நான் லாஸ்ட்டு என்றைக்கோ ஒரு நாள் சொன்னேன், பெண்களுக்கு அலங்காரம் பார்த்திங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் படைப்பு அலங்காரமாக படைச்சிருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு அலங்காரம்னு எப்போ தெரியுதோ அப்போ இவங்க ஒன்று கூட விடலைங்க. கண்ணுக்கு மை, புருவத்துக்கு மை, உதட்டுக்கு சாயம், அதுக்கப்புறம் மூக்குக்கு, அதுக்கப்புறம் காதில், அப்புறம் காதுக்குள்ளே மாட்டல், அதுக்கப்புறம் கழுத்துக்கு ஒரு செயின் போட்டால் பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே. நான் சொல்லுவேன், எல்லாம் பண்ணு, பெருமை அடையாமல் இரு. சரி, காலுக்கு வந்துட்டா காலுக்கு கொலுசு, காலில் கோல்டு கொலுசு. யார் கேட்டால் உன்னை நீ பார்ப்பியா? இதெல்லாம் நீ பார்ப்பியா? நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் போட்டுனுக்கிறது மாட்டில் பார்ப்பீங்களா? இந்த காதில் எத்தனை குத்தி நிற்கிறன்னு பார்ப்பீங்களா? யாரோ ஒருத்தன் பார்க்கறதுக்கு யாங்க, அதுவும் பொம்பளை பார்க்க மாட்டா. உன்னை பார்க்கறது யார் தான்? ஏய் அருமையான நண்பா, உன் பேண்ட் ஷர்ட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க தம்பி. நீ பார்க்க முடியாது, மற்றவங்கெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. தயவு செய்து உன்னுடைய சிகை அலங்காரம், உன்னுடைய தலை அலங்காரம் கண்டிப்பாக வேறு யாரோ தான் பார்க்குறாங்க. அழகு தேவை, ஆனால் வசீகர அழகு ஆபத்து. பார்த்துக்குங்க. அதுவும் ஒரு விக்கிரகம் தான். அழகா இருங்க. அழகு ரொம்ப அவசியம்.
எல்லாம் மாறி போகிறதுல உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிக்காதீங்க. எல்லாம் மாறி போகும். அதெல்லாம் சைடு எஃபெக்ட்டு. அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியை கண்டிப்பாக உண்டு பண்ணும். நீங்களா, நானாகவே இருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சத்தமே காணுமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆகவே ரெண்டாவது எல்லைக்குரிய மாற்றி போனார்கள். நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், உங்களுக்கு யாருக்காக ஊழியம் வேணுமா தாராளமாக கேளுங்க, போயிட்டு வாங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க. உங்களை மனசார வாழ்த்துறேன். மாதத்துக்கு ஒரு முறை வாங்க, ஊழியத்தின் தேவைகள் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவசரம் மட்டும் பட்டுறாதீங்க. இந்த தேர்ட் திங், அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரெல்லாம் மாறி போனாங்க. இந்த விக்கிரகத்தை அவன் மீகா தனி மனிதனாக வைத்திருந்ததை கோத்திரத்துக்காக எடுத்துக்கொண்டார்கள். சொந்தமான ஏவபத்தை. அடுத்தது பொய்யான ஆசாரியன். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்னா தான் இப்போ எப்படி இருக்கிறாருங்க? கோத்திரத்துக்கு அழகு மாதிரியா இருக்கிறாரு. விசுவாசியே நம்மை பார்த்தால் நம்ம சொல்லக்கூடாதுங்க, அட்ரஸ் பண்ணவே கூடாது. பார்த்த உடனே சொல்லணும், ஆர் யூ கிறிஸ்டியன்? எஸ். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. யாராகிலும் ஒரு முஸ்லீம் பெண்ணை பார்த்து நீங்கள் முஸ்லீமா இஸ்லாமியர்னு கேட்பீங்களா? இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து கேட்பீங்களா? ஏன்னால் அவர்கள் தோற்றமே. ஆனால் நமக்கும் உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர்கள் இருளில் இருக்கிறாங்க, அதனால் அவர்களுக்கு என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள்ல நாம் என்ன செய்கிறோன்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஆகவே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பு மக்களை, உன்னத ஆசீர்வாதத்தில் சிம்சோனுக்கு பங்கு கொடுத்தார், அகிலியாப்புக்கு பங்கு கொடுத்தார். ஆனாலும் அவளுடைய வாழ்வின் உச்சத்தை பார்க்கும்பொழுது எல்லா கோத்திரத்துக்கும் இப்போது சில அடையாளங்கள் இருக்குதுங்க. ஆனால் தான் கோத்திரத்துக்கு அடையாளம் ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் வச்சுருக்காங்க. இவன் யார்? இவன் சாத்தான். நான் என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் முடிவு சாத்தானாக மாறிடாதபடி பார்த்துக்குங்க. அதில் இல்லைங்க என் ஆசீர்வாதம், என் வாழ்க்கையின் மனமாற்றத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம். அதனால் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க மக்களை, உன்னை பார்த்தால் நீங்கள் யாருன்னு சொல்லணும். நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லணும். ஸ்தோத்திரம். அதனால் மக்களை, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வாழ்த்துகிறேன். தான் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறான். ஸோ பார்த்துக்குங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்தட்டும். பிரைஸ் காட். ஆன்லைனில் இருக்கிற அன்பு மக்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.